நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் 2வது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கக்கூடியவர். அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. அப்படி ரிஷப ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துல சூரியன் ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பாரு. செவ்வாய் கடகராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. புதன் மேஷ ராசியில 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷப ராசிக்கு போவாரு. அங்கேயுமே 19ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷ ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசிக்கு பேச்சாக போறாரு. சனி மீன ராசியிலையும், ராகு மீன ராசியில வைகாசி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு. கேது கன்னியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது, இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும், இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம். எந்த சூழ்நிலையிலும் திறமையா செயல்படும் குணமுடையவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்க ராசிக்கு ருணரோக ஸ்தானாதிபதி மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வைகாசி மாதம் 2ஆம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானமான ரிஷபத்துக்கும் 23ஆம் தேதி உங்க ராசிக்கு ருணரோக ஸ்தானமான மிதுன ராசிக்கும் பேச்சு அடைகிறாரு. அதனால பண வரவுல தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம். எதிலும் மெத்தன போக்கு அப்படிங்கிறது இருக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் சூழ்நிலை அறிந்து பேசுறது நல்லது. ஆரோக்கியத்துல கவனத்தோடு இருக்கணும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கிறதோடு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய மாதமா இந்த வைகாசி மாதம் இருக்குது. பூர்வீக சொத்து தொடர்பான பணிகளில் தாமதம் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதால எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். இந்த மாதத்துல மனதில் இருந்துட்டு வந்த குழப்பம் நீங்கி தெளிவும் துணிச்சலும் உங்களுக்கு பிறக்க போகுது. பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும். சமூகத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். தாய்மாமன்கள் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. உங்க ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மற்றும் தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 17ஆம் தேதி சுகஸ்தானத்துக்கு பேச்சு அடைகிறாரு. அதனால ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை வரும். புதிய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகளும் அதிகம் கிடைக்கும். சமூகத்திலலாம் முக்கிய பதவிகள் கிடைக்கலாம் இந்த மாதத்துல. அதனால துணிச்சல் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் குறையும். வீடு வாகனம் வாங்குவதில் இருந்துட்டு வந்த தாமதம் அப்படிங்கிறது நீங்கும். தர்ம சிந்தனை அதிகரிக்கும். உங்க ராசிக்கு லாபாதிபதி மற்றும் சுகம் வாகன ஸ்தானாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் 25ஆம் தேதி அஷ்டமஸ்தானமான சிம்ம ராசிக்கு பேச்சுடைகிறார். இதனால எந்த ஒரு காரியத்திலையும் கவனத்தோடு செயல்படணும். தேவையற்ற விவகாரங்களை தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. வாகனங்களில் செல்லும் பொழுதும் தீ மற்றும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும். பூமி விற்பது வாங்குவது தொடர்பான பணிகள் எல்லாம் உங்களுக்கு கால தாமதம் அப்படிங்கிறது ஏற்படலாம். உங்களை நேசிக்கும் மனிதர்களிடம் யோசித்து பேச வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுறது நல்லது. உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அஷ்டமத்துல செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மகர ராசிக்காரர்கள் அனைவருமே மாத தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சனி 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு. குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்படுது. அப்ப கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் உயரதிகாரிகளால நிறைவேற்றப்படும். வீடு மாற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரும். சுப செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் உங்களுக்கு. உங்க ராசிக்கு புதன் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. அப்ப சொத்துக்களால ஆதாயம் உண்டு. ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீங்க. சென்ற மாதத்துல நடைபெறாத இருந்த காரியம் இந்த மாதத்துல நடக்கும். வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடி வரும். வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்த அடி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய மாதம். வருமான உயரும் அப்படின்னாலும் அஷ்டமாதிபதியா சூரியன் இருக்கிறார். அப்ப திடீர் விரயங்களும் ஏற்படும். மகர ராசிக்கு உத்தியோகத்துல வேலைப்பளு கூடுதலா இருக்கும். தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். மிதுன ராசிக்கு வைகாசி மாதம் 19ஆம் தேதி புதன் போறாரு. அப்ப 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் குருவோடு இணைஞ்சு சஞ்சரிக்கும் பொழுது நீங்க உத்தியோகத்துல எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த வழக்குகளுக்கெல்லாம்
சாதகமான தீர்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. கொடுக்கல் வாங்கலாம் திருப்தி தரும். புதிய உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கு அது கிடைக்கும். குடும்பத்தில் வருமானம் உயரும். வியாபாரத்தில் நீண்ட நாளாக இருந்துட்டு வந்த பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் முன்னேற்றம் பெறுறதுக்கு கூடுதல் முயற்சி செய்வதன் மூலம் தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். விற்பனையும் உங்களுக்கு கூடும். பாக்கி வசூல் திருப்திகரமாக வசூலாகும். 23ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாக்கு வன்மையால் தொழில் வியாபாரம் சிறப்படைய போகுது. தொழில் வியாபாரத்தை விரிவாக்க செய்யணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் சிறிது காலம் தள்ளி போடுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணியை செய்து முடிக்கிறதுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். உங்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள், சலுகைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கடுமையான போராட்டம் செய்ய வேண்டியிருக்கும். 23ஆம் தேதிக்கு பிறகு வாகனங்களை ஓட்டும் பொழுது, தீய ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனமாக இருக்கணும். மகராசிக்காரர்களுக்கெல்லாம் படபடப்பு ஏற்படும். அப்படிங்கிறதால ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அப்படிங்கிறது தேவை. படிப்பில் இதுவரைக்கும் மந்தமாக இருந்துட்டு வந்த குழந்தைங்க கூட இனிமேல் தங்கு தடையின்றி படிப்பில் அதிக கவனத்தை செலுத்துவீங்க. கொடுத்த வாக்கு குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய இனிமையான காலகட்டமாக இருக்கும். மகராசிக்காரர்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கூடுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த சிக்கல்கள், பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக நீங்குவதை கண்கூடா பார்க்க போறீங்க. இந்த வைகாசி மாதம் தைரியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்கிறது நல்லது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், பழக்க வழக்கங்கள்லாம் எப்போதுமே அவர்கள் மேலே ஒரு கண் வைத்து கொள்ளுறது நல்லது. இந்த வைகாசி மாதம் பெரியளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. எதிரிகள் பலமாக இருக்கிறாங்க. அப்போ அவர்களை அலட்சியப்படுத்துவது அப்படிங்கிறது வேண்டாம். உங்கள் விஷயத்திலையும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்திலையும் கூடுதல் எச்சரிக்கையோடும் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புலெல்லாம் உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். இந்த மாதம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதால முக்கிய பணிகளில் கூடுதல் கவனத்தோடு செல்லணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்பில் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த தடை நீங்கும். சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அமாவாசை நாட்களில் 10 பேருக்கு அன்னதானத்தை கொடுத்துட்டு வாங்க. இந்த வைகாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும்.